So good evening, guys. Today we have Shakti Sri Gopalan ma'am as our guest. So, ma'am, how are you, ma'am? I'm good. How are you? I'm good, ma'am. Ma'am, உங்க சாங்ஸ் எல்லாம் நிறைய கேட்டிருக்கோம் மேம். அகநக நானி நெஞ்சுக்குள்ள ஃப்ரம் கடல் மூவி. ஸோ இந்த சாங் செலெக்ஷன்லாம் நீங்க எப்படி மேம் சூஸ் பண்றீங்க? நான் சாங் செலக்ட் பண்ணல, மியூசிக் கம்போசர்ஸும் சாங்ஸும் தான் என்ன செலக்ட் பண்ணுறேன். பட் எல்லா சாங்குமே உங்களுக்கு பெர்ஃபெக்டா சூட் ஆகுது மேம். ஸோ உங்க வாய்ஸ்க்கு வந்து என்ன டைப் ஆஃப் எந்த ஜானர்ல எடுத்துக்கிட்டாலும் உங்க வாய்ஸ் வந்து அதுக்கு பெர்ஃபெக்டா இருக்கு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? தேங்க்யூ ஸோ மச். ஆனால் இதோட ஆக்சுவல் கிரெடிட்ஸ் வந்து இந்த மியூசிக் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் கம்போசர்ஸ்க்கு தான். பிகாஸ் யூஸ்வலாக ஒரு சாங் கம்போஸ் பண்ணும்போது இட்ஸ் லைக் இந்த ஒரு பார்ட் வந்து கிட்டார் வாசிச்சா நல்லா இருக்கும், இல்லை இங்கே வீணை வந்தா நல்லா இருக்கும். அது மாதிரி தான் வாய்ஸஸ் லைக் ஒரு வாய்ஸ்க்கு ஒரு கேரக்டர் இருக்கு. அண்ட் அவங்க வந்து இந்த சாங் இவங்க பாடினா கரெக்டாக இருக்கும்னு அந்த ஒரு ஜட்மெண்ட் எடுக்கிறதே வந்து அந்த மியூசிக் டைரக்டர் இல்லை அந்த கம்போசர் ப்ரொடியூசர் அவங்க தான். ஸோ ஐ திங்க் திஸ் I have been lucky to have had the opportunity to sing so many amazing songs. And ஆனால் அந்த வாய்ஸோடையும் சாங்கோடைய பொருத்தம் வந்து கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுறது மியூசிக் டைரக்டர். ஓகே மேம், நீங்கள் எந்த சாங்கும் வந்து உங்களுக்கு வந்து இது செட் ஆகாதுன்னு தோணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதை ட்ரை பண்ணும்போது அது பெட்டராக வந்து அவுட்கம் வந்தது அந்த மாதிரி சாங் எதுவும் இருக்கா மேம்? செட் ஆகாதுன்னு இல்லை, சம்டைம்ஸ் ட்ரிக்கியா இருக்கும். பிகாஸ் நம்ம இது வரைக்கும் பண்ணாத ஒரு விஷயம் பண்ணும்போது எப்போதுமே ஓகே இது ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையா அந்த மாதிரி வில் ஆல்வேஸ் பி நர்வஸ் ஆர் ஸ்கேர்ட். வில் பி லைக் இஃப் வி ஆர் டூயிங் சம்திங் வி ஹவ் நெவர் டன் பிஃபோர். பட் அட் த சேம் டைம் தெர் இஸ் ஒரு அட்வென்ச்சர் இருக்கும்ல, புதுசா ஒரு விஷயம் லைக் நம்ம இது வரைக்கும் ட்ரை பண்ணது இல்லையா, ட்ரை பண்ணி பார்க்கலாமே. அண்ட் இட்ஸ் லைக் தட் when that opportunity presents itself, it might be something we have never thought of it, but then like life or the scenario presents itself that is giving you the opportunity to try something new. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து சம் சாங்ஸ் லைக் வோக்கல் மெலடி வந்து ஒரு யூஸ்வலாக நம்ம பண்ணாத வோக்கல் மெலடி மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது அது ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்கு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பூமி செக்கச்சிவந்த வானம்லேருந்து பாடும்போது ரொம்ப அந்த சாங் ஸ்ட்ரக்சரே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதோட கிராஃபே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தது. அண்ட் என்னால் வந்து யோசிச்சு பார்க்கறதுக்கு இது எந்த மாதிரி how will the output be ன்னு I couldn't really tell, but it was so nice to go through the process and to live through the process and then finally to see the output. பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆமா, ரொம்ப எக்ஸைட்மெண்ட் இருக்கும். சரி, நம்மளுக்கு ஒரு புதுசா ஒரு விஷயம் ட்ரை பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. மேம், அப்கமிங் சிங்கர்ஸ் எல்லாம் இப்போ பாத்தீங்கன்னா உங்களை தான் மேம் ஒரு ஐடலா வச்சு உங்களை தான் வந்து ஒரு ஃபோர் ஃபாதர்னு சொல்லுவாங்க மேம். ஸோ உங்களை தான் வந்து ஒரு இதுவா வச்சு பாடுறாங்க மேம். ஸோ அதை பத்தி நீங்க என்ன மேம் நினைக்கிறீங்க? ஓ மை காட், சீரியஸ்லி மேம், நம்ம காலேஜ்ல கூட நிறைய கல்ச்சரல்ஸ்ல பெர்ஃபார்ம் பண்றவங்க எல்லாருமே வந்து உங்களோட பிக் ஃபேன் மேம். ரிங் டோன்ஸ், கால் டியூன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களோட சாங்ஸ் தான் மேம் இருக்கும். ஸோ அதை பத்தி என்ன மேம் நினைக்கிறீங்க? Thank you so much for saying this. I mean இது ரொம்ப சரியெல்லாம் இருக்கு. பிகாஸ் நான் இங்க வரும்போது கூட எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, ஒரு நாளைக்கு நான் சாப்ல தான் படித்தேன். நம்ம சாப்ல? ஆமா, இந்த கேம்பஸ்ல ஒரு வாட்டி சிஜி லைப்ரரி போய் நான் சாப் ஐடி கொடுத்து இந்த காலேஜ் எங்க இருக்கு கேட்டாங்க. இந்த கேம்பஸ்ல தான் இருக்கு அந்த மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு வாட்டி அந்த மாதிரி ஒரு காமெடி இருந்தது. இன்னொரு வாட்டி வந்து நான் கிளாஸ் பங்க் பண்ணி டெக்கோஃபெஸ்ட்ல கலந்துட்டு இங்க கேலரியில வந்து இந்த வாய்ஸ் காம்படிஷன் இருந்தது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் யாருமே பங்க் பண்ண முடியல, ஏன்னா எங்களுக்கு ஓடி கிடைக்கல. ஸோ நான் மட்டும் ஐயோ சிங்கிங் காம்படிஷன் நான் எப்படி பங்க் பண்ணாமல் இருக்கேன், அப்படி பங்க் பண்ணி நேராக ஐஐடி போய் பாடுவேன், பங்க் பண்ணி இங்கே வந்து பாடியிருக்கேன். ஸோ டெக்கோஃபெஸ்ட்ல வந்து சைன்ட் அப் அண்ட் ஐ சாங் தில் சே. ஸோ அன்னைக்கு அது பாடும்போது ஐ மீன் கூட அக்காம்பனிமெண்ட் எதுவுமே இல்லை, நான் ஜஸ்ட் மைக்கில் பாடினேன். ஆனால் அன்னைக்கு பயங்கரமாக ஒரு வெறியோட பாடினேன். ஏன்னா ஆடியன்ஸ்ல யாருமே தெரியாது, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கூடல, நான் தனியே வந்து பாடணும். ஸ்டேஜ் மைக் இருக்குன்னா நான் அங்கே இருக்கணும், அந்த மாதிரி நான் வந்து பாடி அன்னைக்கு வந்து ஆடியன்ஸ் ஓட் பண்ணி ஆடியன்ஸ் சாய்ஸ்ல எனக்கு ப்ரைஸ் கொடுத்தாங்க அன்னைக்கு. ஸோ அன்னைக்கு வந்து பயங்கரமா அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸோட அந்த ஒரு ஃபயர் ஃபீல் பண்ணேன் அன்னைக்கு. அதுக்கப்புறம் தான் எனக்கு பேண்ட் அது இது எல்லாமே லேட்டர் ஆன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ நீங்க வந்து காம்படிஷன் இந்த மாதிரி like when you're saying whatever you said, it's like for me it's like oh okay அந்த மாதிரி இருக்கு. ரொம்ப சரியலா இருக்கு. பட் I'm so happy that I've been able to sing songs with amazing composers and like amazing compositions, and the fact that
இட்ஸ் கனெக்டட். லைக் த ஃபேக்ட் தட் நம்ம இப்போ ஒரு கான்வர்சேஷன் பண்றோங்கிறதே வந்து லைக் அன்ரிலேட்டடா இருக்கிற நிறைய பேர் வந்து இந்த மியூசிக்ங்கிற ஒரு விஷயம் இல்லை ஒரு சாங்ஸ்ங்கிற ஒரு விஷயம் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறதே வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதில் நான் என்னால் என்னோட வாழ்க்கையில் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாதுங்க. ஸோ கிரேட்ஃபுல் ஃபார் இட். மேம் ஒன் லாஸ்ட் கொஸ்டின் மேம், டெக்கோபஸ்ல உங்க ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு டெக்கோபஸ்க்கே நீங்க சீஃப் கெஸ்டா வந்திருக்கீங்க. ஸோ அதை பத்தி ஒரு 2 words மேம் லாஸ்ட். இப்போ இந்த கதை சொல்லும் போதே எனக்கு ரொம்ப இதா இருக்கு. அண்ட் அப்புறம் ஒரு எக்ஸாம்ல ரொம்ப மொக்கையா பண்ணி என்னோட ஃப்ரெண்டும் நானும் தட் டைம் சிஜி கேன்டீன் வாஸ் இந்த கார்னர். அங்கிருந்து ஐஸ் குச்சியா வாங்கி கிரவுண்டோட கார்னர்ல இருந்து பரிதாபம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நாங்க வந்து அப்படியே லைக் ஓகே சரி. அப்புறம் திருப்பி கேன்டீன் போய் பிகாஸ் வி யூஸ் டு பி இன் த ஹாஸ்டல். ஸோ அதெல்லாம் மெமரிஸ்லாம் வந்து திருப்பியும் ரீலிவ் பண்ணி பார்க்கும்போது இட் ஃபீல்ஸ் இட் ஃபீல்ஸ் ஹோல்சம். ஸோ நம்ம ஊர்லாம் வந்து சுற்றி பார்த்து எங்கெல்லாமோ போய் நம்ம வந்து அந்த ஹோட்டல் இந்த ஹோட்டல் அந்த ஃபுட் இந்த ஃபுட்லாம் ட்ரை பண்ணி ஒரு லாங் ட்ரிப்புக்கு அப்புறம் வீட்டுக்கு வரும்போது வீட்டு சாப்பாடு சாப்பிடும்போது ஒரு திருப்தி இருக்கும்ல, ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்ல, ஒரு ஹோல்சம் ஃபீலிங். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தேன். எனக்கு இந்த மாதிரி மெயில் வந்தோடனே இந்த மாதிரி ஒரு இன்விடேஷன் வந்தோடனே I'm so happy to be here. Yes, ma'am. So upcoming Techofestலயும் நீங்க வரணும்னு நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றோம் மேம். Thank you so much. கண்டிப்பா. Thank you so much. Thank you so much.